ஃப்ரைடே மினி விளாக் பார்த்துடலாமா? அன்றைக்கி முதல் நாள் நைட்டு நல்ல மழை. ஸோ கண்ட்ரோல் டாப்லலாம் மழை தண்ணி இறங்கிட்ட போகுதுன்னு நைட்டே கப் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஒன்றும் அந்தளவுக்கு தண்ணி இதாகலை. ஸோ அடுப்பு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போதுமே டெய்லி வந்து பார்த்திங்கன்னா, நான் காலையில் முதல்ல பால் அடுப்பில் வச்சுட்டு, இன்னொரு இதில் வந்து இந்த அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி 3/4 இதுக்கு மட்டும் எடுத்துக்குவேன். அதில் ஒரு ஸ்பூனு வந்து ஜீரகமும் ஒரே ஒரு ஏலக்காவும் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வச்சுடுவேன். அந்த கலர் கொஞ்சம் இறங்கணும். ஏன்னா இது ரொம்ப நல்லது. டெய்லி நான் கண்டிப்பாக இதை நான் வச்சுடுவேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த தண்ணியை நான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடின்னு குடிச்சிக்கிறது. இது வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் டைஜஷன் இது பண்ணும். இதை வந்து வார்மாக குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப சில்லுன்னு குடிக்கிறத விட வார்மாக இருக்கும்போதே குடிக்கணும். அப்போ அது நீங்கள் குடிக்கிறப்ப சூடு பண்ணி கூட குடிச்சிக்கலாம். இது வந்து நெஞ்சு சளி குறையாமலே இருக்குன்னு வைங்களேன். இதை நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அந்த ஏலக்காய் ஜீரகத்தோட ஒரு இது பார்த்திங்கன்னா, அந்த சளியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிடும், க்யூர் ஆகிடும். உடம்புமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நான் இதை தான் போட்டு வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நிஹாலோட ஃபேவரட்டான இந்த ராகி சேமியா போட்டு அன்றைக்கி செஞ்சு கொடுத்துருந்தேன். பிள்ளை ரெடி ஆகிறதுக்குள்ள எங்கள் எல்லாருக்குமே சேர்த்த மாதிரி செஞ்சுட்டேன். ஒரு பாக்கெட் சேமியா எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. அதை அவிச்சு எடுத்துகிட்டு சீனி, நெய், தேங்காய் பூ எல்லாம் போட்டு பிள்ளைக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டீ, காஃபி, ஹார்லிக்ஸ்ன்னு அதெல்லாமும் ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ மார்னிங் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டோட முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணணும். ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கும்போது சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டா நம்மளும் செத்த நேரம் போய் உட்காந்து சும்மா நேரம் அடுப்படியிலே நிற்காமல் ஓதிட்டு உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் விட்டுக்கிட்டுன்னு ஆரம்பிச்சாச்சு. சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்துடுச்சா. பிரியாணி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில், அதனால் பிரியாணி பண்ணலான்ட்டு சிக்கன் சொல்லியிருந்தோம். மசாலாஸ்லாம் கொஞ்சம் எம்டியாக இருந்தது பாக்ஸில். அது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கும் பிரியாணிக்கு உள்ள சிக்கனுக்குமே மசாலாஸ் போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் குளிக்க கிளம்பிட்டேன். நான் வரதுக்குள்ளே அம்மா வந்து வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணி எல்லாம் இது பண்ணி வச்சுட்டு அரிசியுமே எடுத்து வச்சுட்டா. நான் வந்து வேலை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. மசாலாஸ் போட்டு சிக்கனை வந்து சீக்கிரமாக மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெளியில் வைக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா உள்ளே அந்த சிக்கன்லேருந்து மசாலாஸ்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். அதுமாதிரி நான் வந்ததும் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளையுமே 12 மணிக்கெலாம் வந்துடுவார். தொழுதுட்டு பிள்ளைக்கு வந்து சாப்பிட வச்சு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். நானுமே சிக்கனை வந்து எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரியாணிக்கு தாளிச்சாச்சு. அடுத்தது பொரிக்கிறதுக்கு வச்சு இந்த சிக்கனை லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு பெரட்டி பொரிக்கவும் போட்டேன். சாப்பாடுமே சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணினா கொஞ்சம் வேலை ஈஸியாக தான் முடியும். ஆனால் அது இது வைக்கிறது தான் லேட் ஆகும். ஸோ பிரியாணி பண்ணுறது ஒரு ஈஸியான ஒரு வேலை தான். அது கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ பிரியாணி பக்கத்தில் அடுப்பில் தம்மில் வச்சுட்டு நான் சிக்கன் பொரிச்சிட்டேன். மல்லி புதினா போடவே இல்லை. நிஹால் வந்து மல்லி புதினா போடாதீங்க, அது குப்பை அப்படின்னு சொல்கிறான்ட்டு அது போடலை. அவனுக்கு வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நாங்களுமே வந்து அன்றைக்கி தொழுது முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஃப்ரைடே எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக இன்னொரு விளாகில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.